Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி வச்சு புட்டு ரெடி பண்றதா பார்க்க போறோங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி கூட. அதுக்கு முன்னாடி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் தான் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆயிட்டு வரும். உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா. செய்யறது ரொம்ப சிம்பிள் தான், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ போடுறேங்க. கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோஸ் போடுறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால தான் போட முடியல. நெக்ஸ்ட் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு புட்டு பொடி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். நல்லா சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து சூடு தண்ணி தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு புட்டு வரும். சூடு தண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போ நல்லா மாவு சாஃப்டாகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நான் விட்டு வச்சேங்க. மீண்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் கையை வச்சுட்டு நல்லா அந்த கட்டி இல்லாத மொத்தம் உடச்சி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன். இப்போ கூட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும். மீண்டும் அந்த மாதிரி தூளாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லா புட்டு வரும். இப்போ நான் மார்னிங் வச்ச கறி இருக்குது, அதை வச்சுட்டு எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் போடணும். அடுத்ததாக மாவு கொஞ்சம் புட்டு பொடி, அடுத்ததாக சிக்கன் கிரேவி, சிக்கன் பீஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மீண்டும் புட்டு பொடி போட்டேன். மீண்டும் கிரேவி ஆட் பண்ணுறேன். கிரேவி அண்டு பீஸ் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். மீண்டும் மாவு ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுட்டு அவ்வளோதான் மூடி வைக்கணும். புட்டில் நிறைய வெரைட்டி உண்டுங்க. நான் கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் போடுறேன். எனக்கு கொஞ்சம் மொபைல் கிளாரிட்டி இல்லாதனால கொஞ்சம் வீடியோ போடுறது கூட இன்ட்ரெஸ்ட் வரல. சீக்கிரமாகவே நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்ச பிறகு நல்லா ஆவி வரும். ஆவி வந்த சேஷம் எடுத்துட்டோம், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா பார்க்குறப்போ உங்களுக்கு ஆவி பறக்குது. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். நல்லா ஸ்மெல்லு கூட வரும். ரெடி ஆனப்போ நல்ல ஸ்மெல்லு, புட்டோட ஸ்மெல்லு வரும். அப்போ இறக்குனா போதும். ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சிக்கன் கறி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம், நல்லா ஸ்பைஸியாக. உண்மையாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ரைஸ் கூட சாப்பிட்றதோட சிக்கன் இந்த மாதிரி புட்டு கூட வச்சு சாப்பிட்றப்போ வேறு லெவலாக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் காரம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கறதுனால. நார்மலாக ரைஸில் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.